சபரிமலையில் இருக்கும் ஐயப்பனின் 18 படிகள் உணர்த்தும் தத்துவம். முதல் படி விஷாத யோகம், பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இரண்டாம் படி சாங்கிய யோகம், பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. மூன்றாம் படி கர்ம யோகம், உபதேசம் பெற்றால் போதுமா, மனம் பக்குவம் அடைய வேண்டாமா, பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய். நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம், பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் இதன் மீதும் பற்றி இல்லாமல் பரமனை அடையும் வழி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம், நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது. ஆறாம் படி தியான யோகம், கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஏழாம் படி ஞானம், இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே கடவுள் தான் என உணர்வது. எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம், என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் இருப்பது. ஒன்பதாம் படி ராஜ வித்ய ராஜகுஷ்ய யோகம், கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை, சமூக தொண்டற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது. பத்தாம் படி விபூதி யோகம், அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை காண்பது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம், ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது. 12ஆம் படி பக்தி யோகம், இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது. 13ஆம் படி சேத்ருக்ரு விபாக யோகம், எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனை அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர வேண்டும். 14ஆம் படி குணத்த விபாக யோகம், பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவது. 15ஆம் படி தெய்வாசூர விபாக யோகம், தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்கள் மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 16ஆம் படி சம்பத் விபாக யோகம், இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர வேண்டும். 17ஆம் படி சிரித்தாத்ரய விபாக யோகம், சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம், யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் விழுந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனை சரணடைவது. இதுதான் சபரிமலையில் இருக்கும் 18 படிகள் உணர்த்தும் தத்துவம்.